ஈழத்தை பற்றி பேசினால், ஈழ இனப்படுகொலை பற்றி பேசினால், ஈழ அரசியல பேசினா இங்க ஓட்டா மாறுது, மாறல. ஆனால் அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலை, அது நீதி கிடைக்கும் வரை நாம் மகிழ்ச்சி பேசிக்கொண்டே இருக்கும். யாரு பேசுறாங்க, பேசாம போறாங்க, அதை பத்தி கவலை இல்ல. ஆனா நாங்க பேசுவோம் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த மே 18 இணை எழுச்சி பொதுக்கூட்டம். சீமான் வந்து ஈழத்துக்கு என்ன பண்ணாரு, சீமானால ஈழத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, சீமான் ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தா, நாம் தமிழர் கட்சியில் ஒரு கட்சி இல்லாமல் இருந்திருந்தா, இந்த நிலத்துல அங்க நடந்த இனப்படுகொலையை பேசுவதற்கு கூட ஆள் இருக்காது. அது அப்படியே மூடி மறைச்சது. ஒரு பயங்கரவாதிகள் எதிர்த்து ஒரு அரசு நடத்திய ஒரு போர் அப்படின்னு அமரன் படம் எடுத்தது போல ஒரு படத்தை எடுத்து ஒட்டுமொத்தமாக அந்த கதையை மாத்திருப்பாங்க. ஒவ்வொரு மேடையும் அந்த வழியை கடத்தினார். அவர்கள் யார் முதல்ல? அவர்களுக்கும் தமிழருக்குமான உறவு முறை என்ன? இன அடிப்படையில், மொழி அடிப்படையில் நாம் ஏன் அவருக்கு ஆதரவு நிக்கணும்? அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? அந்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவன்? அவர் எந்த நோக்கத்துக்காக போராடினாரு? அவருக்கு ஆதரவாக அந்த மக்கள் எப்படி கடத்தினாங்க? எப்படி சூழ்ச்சியால, துரோகத்தால, வஞ்சகத்தால அந்த நிலம் வீழ்த்தப்பட்டுச்சு? அதுக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகளும் தலைவர்களும் உறுதி நின்னாங்க? இவரெல்லாம் எப்படி இனத்துரோகம் பண்ணாங்க என்று இங்க யாரெல்லாம் தலைவர்களாக நினைத்திருந்தோமோ அத்தனை பேருடைய துரோக முகத்தை, அவருடைய வஞ்சத்தை, அவருடைய பதவி வெறிக்காக பறிகொடுக்கப்பட்ட அந்த நிலத்தை பற்றி வரலாற்றை, கதையை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து வச்சாரு அண்ணன் சீமான்.